ஒரு நாட்டோட அரசர் ஒரு போட்டியை அறிவிக்கிறாரு. அதன்படி தன் கோட்டையோட கதவை யாரு கைகளால் திறக்கிறாங்களோ அவங்களுக்கு தன் நாட்டோட ஒரு பகுதியை தானமாக கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. தோத்து போறவங்களுக்கு அவங்களோட கை வெட்டப்படும் அப்படின்னு சொல்றாரு. இதனால நாட்டு மக்கள் யாருமே அந்த போட்டியில் கலந்துக்கல. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் கலந்துக்கிறதுக்கு முன் வரான். அவன்கிட்ட மக்கள் சில பேர், நீ ஏன் இந்த போட்டியில் கலந்துக்கிற, தோத்து போனால் உன் கைகள் போயிடும், உன் எதிர்காலமே பாழாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த இளைஞன், ஜெயிச்சா நானும் இந்த நாட்டோட அரசனாவேன், தோத்து போனால் கைதானே போகுது, உயிர் போகலையே அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக அந்த போட்டியில் கலந்துக்கிறான். அந்த இளைஞன் கதவை திறந்தோடனே அந்த கதவு திறந்துக்குது. ஏன்னா அந்த கதவுல தாழ்பால் போடப்படலை. ஸோ ரொம்ப எளிதாகவே அந்த கதவை அவன் திறந்துட்டான். வெற்றி பெற்றவனுக்கு பரிசா நாடும் கிடைச்சிது. வாழ்க்கையில் சில சமயம் நாமும் இப்படி தான் நடந்துப்போம். தோத்துடுவோமோ இல்லை எதையாவது இழந்துடுவோமோன்ற பயத்தில் நம்ம முயற்சியே செய்யாமல் விட்டுடுவோம். தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ முயற்சி ரொம்ப முக்கியம். முயற்சிக்காமல் இருக்கிறத விட முயன்று